இந்த காலகட்டம் சனி, குரு, ராகு, கேது எல்லாம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை விட ஒரு பெட்டர் காலகட்டம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் காலத்துக்குலாம் வராது. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுனா இப்போ தான் எடுக்கணும். இந்த ஒரு 3-4 மாதம் நல்லா பயன்படுத்திங்க. இப்போ உங்களுக்கு அரசியலில் பொறுப்புகள் கொடுக்குறாங்களா, கட்சியில் தேர்தல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, டக்குன்னு இறங்கி வேலையை பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? குரு பரம்பரைக்கு வணக்கம். நேயர்களே, நமது சக்தி பீடம் வாயிலாக ஒரு புதிய ஜோதிட ஆய்வுத் தொகுதியோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய பதிவு தொண்டன் முதல் தலைவன் வரை. இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ்லாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய பதிவு இந்த தொண்டன் முதல் தலைவன் வரைன்னு சொல்லக்கூடிய இந்த தலைப்பில் சாதாரண அடித்தட்டு மக்கள், அதாவது அன்றாடம் தன்னுடைய குடும்ப வாழ்க்கைக்காகவும் தன்னுடைய வாழ்க்கைக்காகவும் வேலை செய்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய சாதாரண அடித்தட்டு மக்கள், தொண்டர்களின் நிலையில் இருக்கக்கூடியவங்க அவங்க தான் தலைவன் அப்படின்றவங்க. இதை வந்து நீங்கள் ஒரு அரசியல் பார்வையோடு பார்த்துடக்கூடாது. தொண்டன் தலைவன் அப்படின்னு அப்படி இல்லை. அதாவது அவர்களுடைய பொருளாதார நிலையை நான் வந்து இந்த வார்த்தைகள் மூலமாக சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அந்த குறிப்பிட்ட நபர்களுக்கான பதிவாக இந்த பதிவை நான் கொண்டு போக விரும்புகிறேன். புரியுதுங்களா? ஏன்னா தொண்டன் அப்படின்றது ஒரு தனி நபர் இல்லைங்களா? ஆனால் தலைவன் அப்படின்னும் போது என்ன ஆகுது, அது ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு இல்லைங்களா? ஒரு 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 கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒரு தொண்டர், அந்த கம்பெனிலே ஒரு ஓனர் லெவலுக்கு அவர் வளரும்போது என்ன ஆகிறாரு, அவர் ஒரு தலைவன் ஆகிறாரு. ஆனால் அந்த ஓனர்ன்ற இடத்துக்கு அவர் வர்றதுக்கு இந்த தொண்டர்கள் எல்லாருமே அவருக்கு தேவை இல்லைங்களா? அவங்களுடைய கூட்டு முயற்சி இல்லாமல், உழைப்பு இல்லாமல் வந்துட முடியாது. ஸோ அந்த அடிப்படையில் தொண்டனாக இருக்கவர்களுக்கும் தலைவனாக இருக்கவர்களுக்கும் இந்த ரெண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் பொருளாதார அடிப்படையில் எப்படி என்ன மாதிரி செய்யலாம், என்ன மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம மாற்றிக்கக்கூடியது அப்படின்றத இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். பதிவு முழுசாக பாருங்கள். ஒருவேளை புரியாதவங்களுக்கும் முழுசாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லா புரியும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய பதிவு மேஷராசி லக்ன நேயர்களுக்கு. மேஷராசி நேயர்கள் பொதுவாகவே நெருப்பின் தத்துவம் கொண்ட ராசி மேஷம். ஸோ எல்லா விஷயத்துலையுமே அவுட் ஸ்போக்கன், வாயை திறந்து பேசிடுவாங்க. உள்ளுக்குள்ளே வச்சுக்கக்கூடிய ஆட்கள் கிடையாது. கோபதாபங்களை ரொம்ப எளிமையாக காட்டிடுவாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியுன்ற மாதிரி டக்குன்னு அவங்க முகமும் ஃபேஸ் ரியாக்ஷனும் அவங்க எக்ஸ்பிரஷனும் காட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் இவர்கள். பெரும்பாலும் இந்த தொண்டர்களாகவே தன்னுடைய லெவலில் இருக்கிறவங்க, ஆனால் தலைமை பொறுப்பை நோக்கி ஆசைப்படக்கூடியவங்க வாழ்க்கையில். இப்போ நீங்கள் ஒரு சின்ன கம்பெனியில் வேலை பார்க்குற மேஷராசி லக்ன நேயர்களாக இருந்தாலும், ஒரு 10 வருஷத்துல நான் ஒரு எம்டி லெவலுக்கு போகணும், 15 வருஷத்தில் நான் இது மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும், இந்த மாதிரியான ஆசைகளோடு, இந்த மாதிரியான ஆம்பிஷன்ஸோடு அதிகப்படியாக இருக்கக்கூடிய நபர்கள், உழைப்பாளிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மேஷராசி லக்னக்காரங்க இருப்பாங்க. ஏன்னா இது செவ்வாயினுடைய வீடு. செவ்வாய் வந்து உழைப்பு, போர்க்காரகன், ஹெவி ஒர்க்கு, கஷ்டமான ஒர்க்கு, இதெல்லாம் குறிக்கக்கூடியவன் செவ்வாய். அப்போ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையாக எடுத்து செய்யக்கூடியவங்க இந்த மேஷராசிக்காரங்க. எங்கெல்லாம் கடுமையான ஒர்க் இருக்கோ அல்லது எங்கெல்லாம் ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்கோ அங்கெல்லாம் வேலை செய்கிறவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்துங்க, 100 பேர். அதில் ஒரு 60-70 பேர் இந்த மேஷம், சிம்மம், தனுசு இந்த 3 ராசி சேர்ந்தவங்களாக தான் இருப்பாங்க. காரணம், இந்த 3 ராசிக்காரங்களுக்கு தான் ரிஸ்க் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவங்க தான் இயல்பாகவே ரிஸ்க்குனா ரொம்ப பயந்து பின்வாங்குற ஆட்கள்லாம் கிடையாது, பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள். ஸோ அப்போ தொண்டர்கள், இந்த தொண்டன் அப்படின்ற அமைப்பு என்னென்னா, நீங்கள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து வரக்கூடிய ஒரு நபராக இருந்தீங்கன்னா, அடுத்து நீங்கள் தலைவன் ஆகக்கூடிய லெவலுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய அடுத்த கட்டம் என்ன? உங்கள் எண்ணத்தை முதல்ல சரி பண்ணிக்கணும். சரி, மேஷராசிக்காரர்களுக்கு எண்ணம் எப்படி இருக்கணும், உங்களுடைய செயல்பாடு நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, முதல் விஷயம், உங்களால் முடிந்தது என்ன, முடியாதது என்ன அப்படின்றத முதல்ல அனலைஸ் பண்ணணும். மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப முடிஞ்ச ஈஸியான விஷயம் என்னென்னா, கஷ்டமான வேலை, ரிஸ்க் உள்ள வேலை, நிறைய பிரச்சனைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய வேலை, மிஷினரி, அதாவது எக்யூப்மெண்ட்ஸ், நிறைய பெரிய பெரிய இந்த ரோடு போடுறது, இந்த மிஷினரிஸில் ஒர்க் பண்ணுறது, பெரிய பெரிய இன்ஜின் இதுக்கு நடுவில் ஒர்க் பண்ணுறது, இந்த மாதிரி சூடான இயந்திரங்களுக்கு நடுவில் இயங்கக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்களுக்கு நல்லா வரும். அப்போது அந்த மாதிரி துறைகளில் தங்களை ஈடுபடுத்திக்கணும். முதல் விஷயம் ஃபஸ்ட்டு, எந்த துறையில் நம்ம போகணுன்றதை முதல்ல நம்ம பார்த்துக்கணும். எந்த துறையெல்லாம் தலைவனாக இருந்தாலுமே தொண்டனோடு இணைந்து வேலை செய்யக்கூடிய துறையாக இருந்தால் மட்டும்தான் ஜெயிக்க முடியுன்ற மாதிரி துறைகள் இருக்குல்ல, அந்த மாதிரி துறைகள், ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ். ஏன்னா இப்போது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கட்டுமான பணிகளில் நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஓனராக இருந்தீங்கன்னா, ஒரு உங்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் இருப்பாங்கள்ல, அவங்களுடைய அந்த ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு அவங்க என்ன உழைக்கிறாங்க, அதுக்கு எவ்வளோ கூலி,
அவங்களுடைய இப்போது செய்யக்கூடிய செயலில் எவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் தேவை, எவ்வளோ சிமெண்ட் தேவை, எவ்வளோ கல் மண், இதெல்லாம் உங்களுக்கு ஃபிங்கர் டிப்பில் இருந்தால் நீங்கள் முதல்ல ஓனர் ஆக முடியும். புரிஞ்சுதுங்களா? அப்போது உங்களுடைய நீங்கள் வந்து ஒரு தலைமை பொறுப்பு, நான் வந்து என் வாழ்க்கையில் பெரிய லெவலுக்கு போகணும் அப்படின்ற எண்ணம் இருந்தால் முதல்ல செய்ய வேண்டியது உங்களுக்கான ஏரியா எது, பாதை, அதை தீர்மானிச்சுங்க. உங்களுக்கான ஏரியா என்ன, இந்த பதிவில் நான் சொல்லிடுறேன். உங்களுடைய பாதை என்ன, நீங்கள் போக வேண்டிய இடம் என்ன, கன்ஸ்ட்ரக்ஷன், ஹெவி மிஷினரி, அதிக சூடான இயந்திரங்கள் இயங்கக்கூடிய இடம், ஆட்டோமொபைல் துறை, சனீஸ்வரனுடைய காரகங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள், ஆயிலு, ரோடு போடுறது, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், பெட்ரோல் பம்பு, இந்த மாதிரி இடங்களில் இருக்கக்கூடிய நபர்கள். இதெல்லாம் சனியினுடைய காரியம். ஏன்னா சனி தான் உங்களுக்கு 10ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வரக்கூடிய ஒரு கிரகம். அப்போ அந்த சனியினுடைய காரகத்துவம் உங்களுடைய 10ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய தொழிலில் அதிகமாக பிரதிபலிக்கும். அப்போ அதை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் உங்கள் தொழிலை அமைச்சுக்கணும். அப்போ தான் தொழிலில் நீங்கள் மேலே மேலே போய் ஒரு கட்டத்தில் பெருசாக வர முடியும். பல மேஷராசி லக்னக்காரர்கள் கடைசி வரைக்கும் தொண்டர்களாகவே இருந்து சாகிறதுக்கான காரணம் என்னென்னா, அவர்களுக்கு முதல்ல செய்ய வேண்டிய ஸ்டெப்பு என்ன பாதை, இந்த பாதையை சரியாக தேர்ந்தெடுத்து கொள்ளாமல் இருப்பதே மிக ஒரு சங்கடமான ஒரு விஷயம். சார் அப்படி பார்த்தா மேஷராசி நேயர்கள் எல்லாருமே, மேஷ லக்னக்காரங்க எல்லாமே இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஒரு 4-5 துறைகளுக்குள்ளே தான் இருப்பாங்கன்னு கேட்டால் இல்லை. மேஷராசி லக்னத்தில் நிறைய ஃபிட்னஸ் ஆட்கள் இருப்பாங்க, நிறைய ஸ்போர்ட்ஸு துறைகளில் இருப்பாங்க, ஆர்மி போலீஸில் நிறைய பேர் இருப்பாங்க, சர்ஜரி, மருத்துவம், இந்த மாதிரி துறைகளில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. இதெல்லாம் என்ன சார், இந்த மாதிரி துறைகளுக்கெல்லாம் ஏன் மேஷராசிக்காரங்களுக்கு லக்னக்காரங்களுக்கு அதிகமாக ஒத்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கெல்லாம் வந்துட்டு சர்ஜரி, அதாவது ஊசி, கத்தி, கத்திரிக்கோல், இந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்கள் பயன்படுதோ, இரும்பு பயன்படுதோ, ஸ்டீல் பயன்படுதோ, அங்கெல்லாம் மேஷராசிக்காரங்க அதிகமாக இருப்பாங்க. சார் எல்லா துறையிலும் தான் சார் ஸ்டீல் அதிகமாக பயன்படுது. ஆமாங்க, பட் சில துறைகளை ரொம்ப அதிகமாக பயன்படும். கரெக்டுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஐடி எம்ப்ளாயியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் கையில் அதிகமாக தொடர விஷயம் எது? அந்த கீபோர்டில் இருக்கிற பிளாஸ்டிக் தானே. ஸோ உங்களுக்கு அதை ஒத்து வராது. புரியுதுங்களா? ரேர் கேஸில் சில மேஷராசி லக்னக்காரங்க ஐடி துறையிலையும் கூட இருக்கலாம். அது அவங்கவுங்களோட ஜாதகத்தில் சில பெக்யூலரான அமைப்புகளில் மாறும். புரியுதுங்களா? பட் இது வந்து பொதுவாக நான் சொல்கிறது, பொதுவாக பெரும்பாலானவர்கள் இந்த துறைகளில் தான் இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது இந்த மாதிரி அதே மாதிரி இராணுவம் சார்ந்த துறை, போலீஸ் சார்ந்த துறை, வக்கீல்களில் கூட அரசு சார்ந்த வக்கீல்கள் இருப்பாங்க பாருங்கள், நோட்டரி, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், இந்த மாதிரி இருப்பாங்களா அவங்க. அந்த மாதிரி இருக்கவர்கள் வந்துட்டு ரொம்ப இந்த மேஷராசி லக்னக்காரங்க. அப்போது நீங்கள் உங்களுக்கான துறைகளை இதில் சார்ந்த, இதில் இருக்கக்கூடிய அல்லது இது கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஏதாவது தொழிலை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பு. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், உங்களுக்கான காலகட்டம். இப்போ மேஷத்துக்கு யோக கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, செவ்வாய் மற்றும் சூரியன், இந்த கிரகங்கள், குரு, செவ்வாய், சூரியன், இந்த கிரகங்களுடைய தசை புக்தி காலங்கள் வரும்போது நல்லா வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கும் தொழிலில். அப்போ ஏன்னா அவங்களாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி தூக்கி விடுவாங்க. அப்போ இந்த மாதிரி கிரகங்களுடைய காலகட்டங்கள் வரும்போது நீங்கள் வந்து தொழிலில் புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கிறது, தொழிலில் ஒரு முக்கியமான முடிவுகள் எடுக்கிறது. இப்போ நான் வேலை பார்த்துருக்கேன் சார், ஒரு 10 பசங்களை எடுத்து நானே ஒரு ஆர்டர் எடுத்து நானே தனியாக ஒரு இடம் எடுத்து பண்ணலான் இருக்கேன். அதாவது தொழிலாளியாக இருந்துகிட்ருக்கிறேன், நான் சின்னதாக ஒரு முதலாளி மாதிரி மாறலான் இருக்கேன். இந்த ரிஸ்க் நான் இப்போ எடுக்கலாமா வேண்டாமா, அதை நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி தசை புக்தி என்னன்னு பார்க்கணும். இப்போ நான் சொன்ன இந்த 3 கிரகங்களுடைய தசை அல்லது புக்தி காலங்கள் நடந்தாலோ, அல்லது பெரும்பாலும் இந்த கிரகங்கள் உங்கள் ஜாதக அமைப்பில் நல்ல நிலையிலிருந்து கோட்சாரத்துலேயும் நல்லா இருந்தாலோ அப்போ நீங்கள் தொடங்கலாம். அது வந்து ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே போகுன்றது மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ ரெண்டாவது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த காலகட்டத்தில் அதை எடுக்கணுன்றதை தெரிந்து செய்ய வேண்டிய விஷயம். பல பேர் முக்கியமான முடிவுகள்னு வளர்ச்சியை நோக்கி போகிறதே தப்பான அஷ்டமத்து சனி காலத்தில், கண்டக சனி காலத்தில், 7.5 சனிலே, அதுவும் விரயச்சனி, ஜென்மச்சனி காலத்தில் எடுப்பாங்க. இது பெரும்பாலும் தப்பாக போயிடும். அதுக்கான காரணம் என்னென்னா, அந்த காலகட்டம் அவர்களுக்கு தவறுகளை செய்ய வைக்கக்கூடிய காலகட்டம், தவறான எண்ணங்களை உதயப்படுத்தக்கூடிய காலகட்டம். அப்போ அந்த டைமில் நமக்கு உதயமாகிற எண்ணம் வளர்ச்சியை நோக்கி உதயமாகிற எண்ணமாகவே இருந்தாலும் கூட அந்த துறை நமக்கு சரியில்லாததாக போய் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆகி போயிடும். ஸோ அந்த மாதிரி காலகட்டங்களில் அந்த ரிஸ்க்கு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம செய்யக்கூடாது. தொழிலாளியாக இருக்கவங்க முதலாளியை நோக்கி போகிறது, அந்த மாதிரி ஒரு ரிஸ்க்கான மூவை எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ நான் உங்களுக்கு எப்படி இது ஸ்டெப்பாக சொல்லிட்டு இருக்கிறேன்னா, ஒரு தொண்டன் தலைவனாக எப்படி ஆகலாம் கொஞ்சம், ஏன்னா அதுதானே எல்லாருடைய நோக்கமும். வாழ்க்கையில் எல்லாருமே அதை நோக்கி தானே போகிறோம் பெரும்பாலும். அப்போ முதல் விஷயம் உங்களுக்கான துறை. ரெண்டாவது விஷயம், அதில் எந்த டைமில் ரிஸ்க் எடுக்கிறது,
எந்த டைமில் ஒரு ஒரு இன்னொரு காலை ஊந்தி நம்ம வந்து மேலே போகிறது. ஏன்னா அப்படியே மெதுவாக நடந்துட்டு இருக்கோம், திடீர்னு ஸ்பீடாக போவாங்கல்ல, அந்த காலம் எது, அதை தெரிஞ்சு செயல்பட்டால் ஒரு தூக்கி விட்டுரும். இதுதான் இது 2வது விஷயம். 3வது விஷயம், நம்ம கூட வச்சுக்கக்கூடிய ஆட்கள். பெரும்பாலும் மேஷராசி லக்னக்காரங்களுக்கு தனுசு, கடகம், சிம்மம், அதே போல் கும்பம், இந்த ராசிக்காரங்க ஓரளவுக்கு நல்லா ஒத்து போவாங்க. மீனம் ஒத்து போவாங்க, மீனம் விருச்சிகமும் ஒத்து போவாங்க. ஆனால் அவங்க கூட இருக்கும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டும் கலந்து தான் இருக்கும். மீன ராசிக்காரங்க கூட நீங்கள் இருக்கீங்கன்னா, மேஷ ராசிக்காரங்க, உங்களுக்கு நல்லதும் இருக்கும், செலவும் நிறைய வந்துகிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்க கூட நீங்கள் மேஷ ராசிக்காரங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி சண்டை சச்சரவுகள், வம்பு வழக்குகள் வந்து வளர்ச்சியும் இருக்கும், பட் கூடவே பஞ்சாயத்துகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள். ஸோ கூட சேர்த்துக்கக்கூடிய நபர்கள், அவர்களை நீங்கள் ரொம்ப முக்கியமாக தேர்ந்தெடுக்கணும். இப்போ நீங்கள் மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்தீங்கன்னா இந்த ராசிக்காரர்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா செட் ஆவாங்க. ஏன்னா நம்ம தொண்டனாக இருந்து தலைவனாகும்போது நம்மளை சுற்றி நிறைய தொண்டர்கள் இருப்பாங்கள்ல நம்ம வேலை செய்கிறதுக்கு. அப்போ அவர்களை சரியான இடத்துல தேர்ந்தெடுத்துக்காமல் விட்டுட்டிங்கன்னா பிரச்சனையாயிடும். புரிஞ்சுதுங்களா? அதனாலே பல பேர் ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கக்கூடிய இடத்துல வீழ்ந்து போகிறதுக்கு காரணமும் இதுவாகவே ஆகிடுது. புரிஞ்சதுங்களா? ஸோ இதுதான் 3வது ஸ்டெப்பு. 4வது ஸ்டெப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், கவனிக்க வேண்டிய விஷயம், விடாமுயற்சி. கடைசி வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் விடாமுயற்சி. என்ன சார் இது வந்து சும்மா ஒரு 4 வழிகள், பணக்காரன் ஆகிறதுக்கு 4 வழிகள்னு எந்த புக்கு வாங்கினாலும் அதில் சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நீங்களும் சொல்கிறீங்க, இதில் என்ன பெரிய புதுசு இருக்குது? அப்படி கிடையாதுங்க. இது வழிகள் 4 தான், எல்லாரும் சொல்கிறது தான், பொதுவான விஷயந்தான். ஆனால் நான் ஜோதிடத்தின் பார்வையில் சொல்கிறேன். விடாமுயற்சி எப்போ? நீங்கள் வந்து அவசரம் கொடுக்க, யார் மேஷராசி லக்னக்காரங்க, நீங்கள் வந்து டக்குன்னு ரியாக்ட் பண்ணுவீங்க, டக்குன்னு பேசிடுவீங்க, டக்குன்னு அடிதடியில் போயிடுவீங்க, வார்த்தை விட்டுருவீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? அதே மாதிரி மனசு விடுறதும் டக்குன்னு மனசு விட்டுருவீங்க. அட போடா, என்ன போய் வாழ்க்கை, எல்லாத்தையும் இழுத்து மூடு, வேலைக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி. தொழில்னு ஆரம்பித்தா கஷ்டம், ஏற்றம், இறக்கம், அனுபவம், இது எல்லாமே உங்களுக்கு வரும். பல நேரங்களில் ஏமாற்றம் கற்றுக் கொடுக்குற பாடத்தை சக்ஸஸ் கற்றுக் கொடுத்துறாது. ஸோ அடுத்து ஒரு பெரிய சக்ஸஸ் அடையணும்னு நீங்கள் அந்த ஏமாற்றத்துக்கான அந்த பாடத்தை நீங்கள் கற்றுக்கிட்டால் தான் முடியும். ஆனால் அந்த முதல் சின்ன ஏமாற்றம் வரும்போதே நான் மனசை விட்டுட்டு நான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு சாமியாராக போயிடுன்ற லெவலுக்கு யோசிச்சிங்கன்னா மாட்டிக்குவீங்க. உங்களுக்கு தலைவனாக முடியாது உங்களால். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம்? முக்கியமான ஒரு விஷயம், 4வது விஷயம் என்ன? பொறுமை, நிதானம், தொடர்ச்சியான உழைப்பு. ஒரு தோல்வி வந்துட்டாலும் அடுத்த தடவை நான் எதுக்கு உழைக்கணும், எனக்கு என்ன காசு வர போகுது, நஷ்டம்தான் ஆக போகுது, நான் உழைக்காமல் வீட்டில் படுத்திருக்கேன் கூடாது. பொதுவாக மேஷராசிக்காரர்கள் சும்மா படுத்திருக்க முடியாது, பரபரன்னு எதாவது செஞ்சுட்டே இருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய இயல்பு அதுதான். மேஷ லக்னம் மேஷராசி ஒன்று கை வேலை செய்யும், இல்லை மூளை எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்க மாட்டாங்க. புரிஞ்சுங்களா? அப்போது அந்த மாதிரியான எண்ணம் இருக்கிற நீங்கள் சும்மா இருந்துடக்கூடாது, விரக்தியில் மனவேதனையில் இருந்துடக்கூடாது, தோல்வியை கண்டு தோண்டு விடக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமல் 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார் வராரு? சனி வராருங்க. அப்போ 10ஆம் இடம் என்ன? தொழில் ஸ்தானம். அப்போ தொழிலை நீங்கள் வெற்றி அடையிறதுக்கு முன்னாடி சனி கண்டிப்பாக இழுக்கடிப்பார், கண்டிப்பாக உங்களை போட்டு படுத்தி எடுப்பார், கடினமாக உழைக்க வைப்பார், ரொம்ப நாள் வெயிட் பண்ண வைப்பார். நீங்கள் எழுதி வச்சுங்க. இப்போ நான் சொல்கிறது ஈஸி சக்ஸஸ்ன்றது மேஷராசி லக்னக்காரங்களுக்கு வந்துடாது, ரொம்ப இழுக்கடிக்கும். ஆனால் சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம், எவ்வளோ இழுக்கடித்தாலும் கொடுக்க வேண்டியதை வட்டி முதலமாக சேர்த்து கடைசியாக கொடுத்துட்டு தான் போவார். அதுவும் காலமான கடைசியெல்லாம் கொடுக்க மாட்டார், உங்களுக்கு எப்போ தேவையோ லாஸ்ட் மினிட் கண்டிப்பாக கொடுத்துருவார். ஸோ அதனால் பயந்துக்காதீங்க, கவலைப்படாதீங்க. இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்ஸ், இந்த 4 விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக தொண்டனாக இருக்கக்கூடிய நீங்கள் கூடிய விரைவில் தலைவனாக மாற முடியும். வேணால் ஒரு டைம் எடுத்துக்கங்க. இதுக்கான காலகட்டம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 3 சனி பயிற்சிகள், 7.5 வருஷம். சனி வந்து உங்களுக்கு இப்போ 11ல் இருக்காரா மேஷத்துக்கு. ஸோ இது நல்ல டைம், புதுசாக ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ நல்ல ஒரு இதுக்கோ அது ஒரு அருமையான டைம். இந்த டைமை நீங்கள் ஒரு ஸ்டெப்பாக எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அடுத்து விரைய சனி வரும், செலவுகள் வருமா, தொழிலுக்கு கஷ்டங்கள் வருமா, புதுசாக ஒரு ரிஸ்க் எடுக்கும்போது வருமானம் குறையுமா, ஃபைன். அதுக்கு அடுத்தது செலவு பண்ணி தொழில் ஸ்டார்ட் பண்ணி லாபத்தை எதிர்பார்க்கும் போது எதிர்பாராத அடிகள் விழுகும், எதிர்பாராத கஷ்டங்கள் வரும், ஆர்டர் கிடச்சி பணம் வராது, இந்த மாதிரி அதில் உங்களுக்கு அனுபவம் கிடைக்குமா. இப்படி இது கரெக்டான டைம். நீங்கள் உங்களுடைய இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப் ஃபார்முலா எக்ஸிக்யூட் பண்ணி நீங்கள் வளர்ச்சி அடையிறதுக்கு, ஸோ இந்த 7.5 வருடங்களை நீங்கள் இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டெப்பு மட்டும் போட்டு பாருங்கள்.
நீங்கள் மோசமான ஜாதகத்தில் கூட பிறந்திருக்கலாம், ஆவரேஜான ஜாதகத்தில் கூட இருக்கலாம், இல்லை சூப்பர் ஜாதகமாக கூட இருக்கலாம். இந்த 4 ஸ்டெப்பை போட்டிங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்கு பொருந்த மாதிரி, ரொம்ப மோசமான ஜாதகம்னா அதுக்கு தகுந்த மாதிரி சின்ன அளவாவது ஒரு பிஸ்னஸை உங்களால் ஸ்டார்ட் பண்ணிட முடியும். நல்ல ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு 50-60 பேரை வச்சு தொழில் வேலை வாங்கக்கூடிய அமைப்புகளுக்கு வந்துடும். மிக உயர்ந்த இடத்துல நல்ல யோகமான ஜாதகமாக இருந்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான நபர்களுக்கு தொழில் கொடுக்கக்கூடிய அமைப்புகளை நீங்கள் வளரலாம். ஸோ உங்கள் ஜாதகம் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொன்ன இந்த 4 ஸ்டெப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வளர்ச்சின்றது தொண்டனிலிருந்து சின்ன லெவலாவது நீங்கள் ஒரு தலைவனாக மாறுறதுக்கான வழிவகைகள் ஏற்படும் நேர்களே. இப்போ நான் சொன்ன இந்த தொண்டர்கள் முதல் தலைவன் வரை இந்த அமைப்பில் அரசியல் சார்ந்த, அதாவது அரசியல் அனுதாபிகளோ அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது தொண்டர்களோ நம்மளுடைய பதிவுகளை பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இதில் அரசியல் சார்ந்து நீங்கள் எதுவுமே சொல்லேன்ற மாதிரி கேள்வி இருந்தால் உங்களுக்கான ஒரு சின்ன டிப்ஸ் இப்போ நான் சொல்லிடுறேன். மேஷராசி லக்னத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், அதாவது ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர்களாக நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது, இது ரிஸ்க்குக்கான டைம். இப்போ நீங்கள் ரிஸ்க் எடுக்கணும். இப்போ நீங்கள் வாய்ப்புகளை தேடி நீங்கள் போய் கதவுகளை தட்டினால் திறக்கப்படும். அப்படி தட்டாமல் விட்டுட்டிங்கன்னா அந்த கதவு திறக்காது. ஸோ நீங்கள் கதவை நான் எனக்கு வரல, வாய்ப்பு வரல, எங்கள் தலைமையை கூப்பிடல, நான் இத்தனை வருஷமாக உழைச்சிட்டேன், எனக்கு சங்கடமாக இருக்குது, நான் இனிமேல் அரசியல்லேருந்து ஒதுங்குறேன் அப்படின்னா இத்தனை வருஷமாக 30 அடி தோண்டிட்டு 31வது அடியில் தண்ணி வரும்போது நீ 30 அடியில் கோடாலி தூக்கி போட்டு வெளில போன கதையாகிடும். புரியுதுங்களா? இப்போ ரிஸ்க் எடுக்க வேண்டிய டைம். தலைவர் கோச்சுக்குவார், தொண்டர் அது பண்ணிக்குவார், அதெல்லாம் இல்லை. போய் கேட்டு உங்களுக்கான கதவை நீங்கள் தட்ட வேண்டும். தட்டினால் நிச்சயமாக ஒரு 2 தட்டு 3 தட்டில் கண்டிப்பாக திறக்கும். ஸோ ரிஸ்க் எடுத்துருங்க. இப்போ நீங்கள் கட்சி பொதுவு சின்ன கிராம லெவலில் வார்டு லெவலில் இருக்கிறீங்கன்னா அடுத்து ஒரு வட்ட லெவல் மாவட்ட லெவலுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணணும். அதுக்கான ஆட்களை பார்க்கணும், அதுக்கான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடணும், அதுக்கான எஃபர்ட்ஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும். இது முதல்ல. 2வது, உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய தொண்டர்களை எப்படி நீங்கள் கட்டமைச்சுக்கணும்னா அவங்க உங்களை எப்படி பார்க்குறாங்கன்றது முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் மேஷராசி லக்னக்காரங்களா, அவங்க உங்ககிட்ட நம்ம தலைவர் பவர்ஃபுல்லான ஆள், சின்ன லெவலில் இருந்தாலும் நல்ல எவ்வளோ பெரிய பிரச்சனை கொடுத்தாலும் சமாளிச்சிட, ஒண்டியாக நின்று சமாளிக்கிற ஒரு பெரிய ஆள், அந்த மாதிரியான ஒரு இமேஜ் அவங்களுக்குள்ளே இருக்குது. பொதுவாகவே மேஷராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பார்த்தாவே இந்த இமேஜ் அவங்களுக்கு வரும். முரட்டுத்தனமான ஆள், அடிச்சிடுவார், அந்த மாதிரி சட்டுன்னு கோவப்பட்டு திட்டிடுவார், இந்த மாதிரி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த இமேஜை சரியான முறையில் பயன்படுத்திங்க. சரிங்களா? தொண்டர்களை மிரட்டுறது அடிக்கிறது அப்படி இல்லை, சரியான முறையில் அவங்க ஒரு கஷ்டப்பட்டு சோர்ந்து உட்காரும்போது ஒரு எனர்ஜி கொடுக்கறது, பூஸ்ட் கொடுக்குற மாதிரி பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சுக்கங்க. அதுமாதிரி உங்களுடைய இப்போ நான் சொன்னேன்ல சில ராசிகள் உங்களுக்கு ஒத்து வரும்னு, அந்த மாதிரி ராசிகளையும் நம்பிக்கையான பொறுப்புகளில் உங்களுக்கு கீழே வச்சுக்கோங்க. தொண்டர்கள் தான், ஆனால் சில முக்கியமான விஷயங்களை செய்கிறதுக்கு எல்லார்ட்டையும் கொடுத்துட முடியாது, அது நம்பிக்கையான ஆட்கள் இருக்கணும் அப்படின்னு நான் சொன்ன அந்த சில ராசிகள் இருக்குல்லையே, அதில் இருக்கக்கூடியவங்களாம் பார்த்து கூட வச்சுக்கோங்க. புரிஞ்சதுங்களா? இது ஒவ்வொரு ராசி லக்னக்காரங்களுக்கும் மாறுபடும். மேஷத்துக்கு இவங்க கொஞ்சம் செட் ஆவாங்க. புரிஞ்சதுங்களா? மற்றபடி சார் அப்போ மற்ற யாருமே கூட இருக்கவங்க நம்பிக்கையானவங்களே இருக்கவே முடியாதா, அவங்கள நம்ம சந்தேகத்தோடு தான் பார்க்கணுமா கேட்டால் இல்லைங்க, தப்பு. அப்படி கிடையாது. சிலருக்கு மேஷ ராசியாக இருப்பாங்க ஆனால் வேறு லக்னமாக இருக்கும், மேஷ லக்னமாக இருப்பாங்க ஆனால் வேறு ஏதோ ராசியாக இருக்கும். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு மாற்றம் இருக்கும். ஸோ இப்போ நான் கும்பம், தனுசு, சிம்மம், கடகம் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, திடீர்னு ஒரு ரிஷபராசிக்காரர் கூட உங்கள் கூட நல்ல ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான விசுவாசியாக கூட இருக்கலாம். உடனே அவரை நீங்கள் சந்தேகமான கண்ணோட்டத்தில் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. புதுசாக வச்சுக்கக்கூடியவங்களை, புதுசாக ஒரு பொறுப்பை கொடுக்கக்கூடியவங்களை, இந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுத்துக்குங்க. ஆல்ரெடி ரொம்ப காலமாக அவங்க கூட இருக்கிறவங்கள சந்தேகப்பட்டுறாங்க. புரிஞ்சதா? ஏன்னா அதுவே ஒரு நெகட்டிவாக போயிடப்போகுது. பார்த்தீங்களா? ஓகே. அதே மாதிரி இந்த காலகட்டம் சனி, குரு, ராகு, கேது எல்லாம் ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய காலகட்டம். இதை விட ஒரு பெட்டர் காலகட்டம் ரொம்ப இன்னும் கொஞ்சம் காலத்துக்குலாம் வராது. ஸோ ரிஸ்க் எடுக்கிறதுனா இப்போ தான் எடுக்கணும். இந்த ஒரு 3-4 மாதம் நல்லா பயன்படுத்திங்க. இப்போ உங்களுக்கு அரசியலில் பொறுப்புகள் கொடுக்குறாங்களா, கட்சியில் தேர்தல் வேலை, அந்த வேலை, இந்த வேலை, டக்குன்னு இறங்கி வேலையை பாருங்கள். புரிஞ்சுதுங்களா? சரி. இது அரசியல் சார்ந்த நபர்கள் நம்ம பதிவுகளை பார்த்துட்ருக்காங்கன்னா அவர்களுக்கான ஒரு டிப்ஸாக தான் நான் இதை கொடுத்தேன். இது ஒரு ஆய்வு பதிவு, இது ஒரு புதிய முயற்சி. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இப்போ நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு ஒத்து போச்சுன்னா நீங்கள் கீழே கமெண்ட்ஸில் எழுதுங்க. அதே போல் உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்களுக்கும் இந்த முயற்சி நல்ல ஒரு வித்தியாசமான முயற்சியாக அவங்களுக்கும் பட்டுச்சுன்னா அவர்களுக்கும் இது ஒரு பெரிய பயனுள்ள ஒரு விஷயமாக இருக்கலாம். ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதையும் கமெண்ட்டில் போடுங்க. அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாதக சார்ந்த கேள்விகளோ அல்லது பொருத்தம் பார்க்கணும் அல்லது தொழில் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலோ நீங்கள் எங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது அலைபேசி மூலமாகவோ தொடர்பு கொள்ளுங்கள்.
நிச்சயமாக உங்களுக்கு நாங்கள் அதற்கான சொல்யூஷன் அதை தரோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோல் வித்தகன் ஹரிசுதன். நன்றி நேயர்களே, வணக்கம்.